என்ன வயசு வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள? 18 வருஷம் அவங்க என்னோட மூத்தவங்க. ஓ 18 வருஷம் மூத்தவங்க. எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவர் வயசே சொன்னாங்க சார். அது வயசே சொல்லல? தெரியாது. ஓ ஓகே. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? சார் 54. 40ங்க சார். இன்ன வரைக்கும் பார்த்து என்ன ஒரு வார்த்தை கூட அழகா இருக்கன்னு கூட சொன்னதில்ல சார். காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. இது மாதிரி 12 இயர்ஸ் டிஃபரன்ஸ் ஆமா அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுல ஒரே உருண்டு பிறண்டு அழுக எனக்கு வேணாம் அப்படின்னு. நீங்க கட்டி கொடுப்பீங்களா அதிக வயசு வித்தியாசத்துல? உங்களுக்கு உங்க மனைவிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 13. உங்க 13 வயசு வித்தியாசத்துல நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்ன பீச்சுக்கு கூட்டு போங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கூட்டு போனதே கிடையாது. எனக்கு ஏஜ் அதிகமா இருக்கு, அவ சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறாளா, அவ கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு தயக்கமா இருக்குது. வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க வெளியெல்லாம் போனா. பட் நான் வந்து வாடா போடா அந்த மாதிரி கூப்பிடுவேன். திருப்பதியா? அவனுக்கு முடி 1-2 தானே நரைச்சிருக்கு. நீங்க டை அடிக்கிறது வீட்லயே தெரியாதா? நிறைய பேர் தெரியாது. All contents provided by this channel is meant for educational purpose only. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கணவருக்கு மனைவிக்கு இடையில எவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கணும்னா இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் 2 வயசு தான் அதிகபட்சம். அதான் இன்னைக்கு இருக்கு ட்ரெண்ட். சோ விருப்பம் வந்து ஒரே ஏஜ் அல்லது 2 வயசு வித்தியாசம் இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5 வயசு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 20 உனக்கு 18 அந்த ஈரா தான் இப்போ. ஐயா என்ன வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐ மீன் 20-18 அது 2 வயசு வித்தியாசம் தான் இப்போது இருக்கக்கூடிய ஈரா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஒரு 15 வயசு வித்தியாசத்துல 10 வயசு வித்தியாசத்துல திருமணம் செய்தவர்கள் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை சொல்றப்ப தான் அப்படிலாம் பண்ணிக்கலாமா இல்லையாங்கிற மறு விசாரணைக்கு உட்படுத்த முடியல. இப்பவே லேட்டு சட்டு போட்டு ஆரம்பிங்கயா. பொதுவா ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து எங்க தான் இருக்கணும், 2 பேருக்கு வயசு வித்தியாசமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையெல்லாம் இருக்கு. சரி தப்பலாம் அப்புறம் அத ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்துறதுக்காக உங்க 2 தரப்பையும் கூப்பிட்டுருக்கோம் இல்லையா? எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. நீங்களும் அதிகமான வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் இல்லையா? முத கேள்வியே இந்த வயசு வித்தியாசத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு என்னவெல்லாம் பண்றீங்க நீங்க? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டி திட்டுவேன். சொல்லி ராஜா வயசு வித்தியாசம் தெரியாம இருக்க என்னென்னலாம் பேலன்ஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க? ஷார்ட்ஸ் டி-ஷர்ட் தான் போகணும். ஆபீஸ்ல வந்து போற டைம் மட்டும் தான் வந்து ஃபார்மல்ல போகணும். ஓகே. பாக்கி டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷுவலா தான் இருக்கணும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்தாமா. உங்க 2 பேர் வயசு வித்தியாசம் தெரியாம இருக்க நீங்க என்ன பண்றீங்க? மோஸ்ட்லி வெளியே போனா சாரி தான் கட்டுவேன். சுடிதார்ஸ் அவாய்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. அண்ட் தென் அவரை மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணிருக்கேன். சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. எங்க போனாலும் ஷார்ட்ஸ் டி-ஷர்ட்டோட வேணும். வெளியில போறப்ப கூட. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 43 சார். 43. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. 27. 43 27. வைஃப் மட்டும் டீ கம்மி பண்ணுங்க அப்படின்னா ஏன்னா முடி நரைக்குது, ஏஜ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும்ன்றதுக்காக. ஓ ஓகே. அதனால டீ குடிக்க கூடாது. எனக்கு டீ காபி எல்லாம் பழகலாமா? ஒன்லி பிராண்ட் டீ தான். டீ தான் பிடிக்கும், அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா. அவங்க டீ விடுற மாதிரி இல்ல, அதனால நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க குடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிஃபோர் மேரேஜ் நான் டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். இப்ப அவர் குடிக்க கண்ட்ரோல் இருக்க மாட்டேன், நான் குடிக்க ஸ்டார்ட். ஓ அவர் டீயை விடுறதா தெரியல. இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாயா? அதனால இப்ப நர அங்க வர வந்துச்சா ஈக்குவலா இங்க வந்துட்டு நீங்க டீ குடிக்கிறீங்க. ஃபைன். சோ டீ குடிக்கிறத நிறுத்தல, டீ குடிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஊரு போண்டா டீ கொடுக்கிற சுகத்தை நம்ம பொண்டாடி கூட கொடுக்க மாட்டோம் தெரியுங்களா? உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 30 வயசு. 30. 31 உங்களுக்கு 30. மேரேஜ் ஆகும்போது 30 சார். அதுக்காக நான் 3 வயசு பிள்ளை இருந்தப்ப 3மீங்களா? வெளியே போகும்போது எல்லாரும் விட ஸ்பீடா இருப்பேன். இன்னொரு பையன் என் கூட நடக்கிறான்னா அவனை விட ஸ்பீடா நான் போயிருவேன். பைக்கே ஓட்டினா அவனை முந்திட்டு நான் போயிருவேன். என்னென்ன உடம்ப ஃபிட்னஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கறனால இன்னைக்கு வரைக்கும் அந்த உடம்பு ஏறாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். உடம்ப பார்த்தா தெரியல. தெரியல சார். எனக்கு வந்து 48. 38. ஓகே. கல்யாணம் நடந்தப்போ எனக்கு 32ங்க, அவங்களுக்கு 20. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுவே ஒரு கதை தாங்க. இது மாதிரி 12 இயர்ஸ் டிஃபரன்ஸ் ஆமா அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுல ஒத்துக்கல அவங்க ஃபர்ஸ்ட். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அவ்வளவு டிஃபரன்ஸ்னா நான் கல்யாணமே பண்ணலன்னு வீட்டுல ஒரே இது பண்ணிருக்காங்க. அப்புறம் வீட்டுல வந்து பையன் போட்டோ பாரு, நீ பாத்துட்டு பிடிக்கலனா அப்புறம் வேணா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்களாட்டுருக்கு. இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. பேரு குழந்தைவேலு. பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. போட்டோ பார்த்த பிறகு என்ன நடந்தது? டோட்டல் ஃபிளாட் தான் சார். டோட்டல் ஃபிளாட். வேற ஒண்ணுமே ஆள் நல்லா இருக்காப்ல ஜம்முனே. நம்ம ஒரு லெவல்ல நினைச்சு வச்சிருப்போம் இல்லையா? நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும், அதுக்கு மேல நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்குதுங்க போது நம்ம ஆஃபரா என்னமா அது? நம்மளுக்கு நம்மளோட ஆவரேஜ் என்னன்னு தெரியும். சரி நம்மளுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா பிடிக்கும். நான் ஒரே உருண்டு பிறண்டு அழுக எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க பாக்குறப்ப ஆளு கொஞ்சம் மிலின் சோமன் மாதிரி இருக்கீங்க. மிலின் சோமன் தெரியுமா? மாடல் ஆக்டர். ஒரு ஜாடியில பார்த்தா
கமல் மாதிரி இருக்கு. மேட் இன் இந்தியா எல்லாம் வருவார்ல, சரிங்க. மிலின்சுமானும் அப்படித்தான், உங்களை மாதிரி தான் இருப்பார் ஆளு. அவரும் உங்களை மாதிரி வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணவர் தான். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அதுதாங்க சரிங்க. எல்லாருமே அவங்களோட ஏஜ அதிகப்படுத்தி காமிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. நான் ரொம்ப முயற்சி பண்றேன், ஆனா அவர் ஏஜுக்கு என்னால போக முடியல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஐ மீன் அந்த அவரோட யங் லுக்குக்கு என்னால. நீங்க அவரை விட மூத்தவங்க மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பா. இந்த ஏஜ் அப்படி மீட் அவுட் பண்ணதுல உங்களுக்கு எவ்வளவு பெருமை? அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல சார், லுக் வைஸ் மேட்டரே இல்ல சார். ஏஜ் மீட் அவுட் பண்ணி தாட் வைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் டிஃபரண்ட். அதுக்கு தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேங்க. வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். உங்க வயசு வித்தியாசம் தெரியாம இருக்க என்னென்னலாம் பண்றீங்க? ஹேர் டை போட சொல்லுவா. இப்ப ஹேர் டை போட்டுருக்கீங்க. ஓகே, அப்புறம் முகத்துக்கு பைத்த மாவு, உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். ஓ ஓகே. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? சார் 54. 54. 40ங்க சார். என்ன சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேருக்கு வயசு வித்தியாசம் பெருசா தெரியாம இருக்கணுங்கிறதுக்காண்டி என்னெல்லாம் பண்றீங்க? எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. பட் வெளியில போறப்ப அந்த டிஃபரன்ஸ் தெரியும். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. கல்யாணம் புதுசுலயே வந்து நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறப்போ யார் உங்க சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அதே மாதிரி, ஏமா குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா? எதுக்குமா ரெண்டாம் தரமா வாக்கப்பட போற? பையனை வந்து காலேஜ்ல சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். யார் உங்க அப்பாவா, பக்கத்துல உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிருக்காங்க. ஐயோ பெரியவர் நிக்கிறாரு, நான் யூத்னு சொல்றான், நீங்க இப்படி வந்துருங்க. மத்தவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. அவங்க டை அடிக்க சொல்லுவாங்க, எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. நான் பண்ணிக்கிட்டது இல்ல. இல்ல பாஸ், உங்களை பியூட்டி பார்லர் கொண்டு போய் அழகுபடுத்தணும்னு சொல்றேன். இதுக்கு மேலயுமா அழகு வேணும்? என்ன வயசு? எனக்கு 62. எனக்கு 49 சார். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஐயா, கெட்டு போவது கொடுப்பதே கிடையாது. தப்பா சொன்னா கெட்டு போயிரு. நான் கேட்ட கேள்வி வேற. வயசு வித்தியாசத்தை பேலன்ஸ் பண்ண என்னவெல்லாம் பண்றீங்க? எனக்கு என்ன வயசாயி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு. இன்னைக்கு காலையில நான் வரும்போது ஒயிட் செட் தான் போடணும்னு முடிவு பண்ணிருந்தேன். என் மனைவி வந்து இந்த பச்சை கலர்ல புடவை கட்டின உடனே இந்த சட்டையை போடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? ஓகே. நீங்க என்னெல்லாம் நீங்க பண்றீங்க? முதல்ல அப்படி வயசு வித்தியாசம் எங்களுக்கு இருந்தோம். இப்ப ஒரு 3 வருஷமா தான் நான் வந்து மாத்திக்கிட்டேன். அவங்களுக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, அதுக்கு எப்படி மாத்திக்கிட்டீங்க? அதான் கேக்குறேன். சுடிதார் போற நிப்பாட்டிட்டேன். அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. அவங்க சொல்ல மாட்டாங்க, நானே மாத்திக்கிட்டேன். மேக்கப் கொஞ்சம் குறைச்சிட்டேன். எங்க வெளியே போனா ரொம்ப மேக்கப் பண்ணுவேன் நான். ரெண்டு பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? சுடிதார் போடுறது அதெல்லாம் நிறுத்தியாச்சு. ஆமா. என்ன வயசு வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள? 18 வருஷம் அவங்க என்னோட மூத்தவங்க. ஓ, 18 வருஷம் மூத்தவங்க. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு 62ல இருந்து 63 இருக்கும். 62 58 வயசு ஆகுது. பாத்தீங்களா? இத கேட்காம இருந்திருக்கணுமா இல்லையா? என் வாயை கொடுத்து நானே மம்ப வசூல் பண்றேன். இப்படி ஒரு கேள்வியை கேட்டு மண்ணை வாரி மண்டையில போட்டுக்கிறது. இதுக்குதான் மூடிட்டு இருக்கணும்ன்றது. இல்ல சார், ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன், டை அடிச்சிருக்காங்க. இப்ப எனக்கு வயசு 45. நீ இருக்க 44, 43, 42 ஆகுற. 2 குழந்தை பெத்ததுக்கு அப்புறமும் ஸ்டெல்லா மேரி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கேடி. நானே என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்ட்டு 5:30 மணிக்கு வாக்கிங் போவாங்க. அவங்களவே இந்த காஃபி போட்டு குடிச்சிட்டு காலையில வாக்கிங் போயிடுவாங்க. வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. 505. உண்மை எங்க வீட்லயே யாருக்கும் தெரியாது சார். ரொம்ப நாங்க பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அம்மா இன்னைக்கு கூட காலைல கேக்குறாங்க, உனக்கு முடி 1-2 தானே நரைச்சிருக்கு, இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே. உன் தலையில இருக்கிறது பித்த நிறையா? நீங்க டை அடிக்கிறது வீட்லயே தெரியாதா? நிறைய பேர் தெரியாது. அவரு எல்லாம் கேட்பான், ஏன்பா உனக்கு மட்டும் ஏன்பா எப்படி முடி கருகரன்னு இருக்குன்ட்டு. நான் சேக்கா போட்டு குளிக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன உண்மை இல்லாம பையா சொல்றாங்க? சீயக்கா போட்டு. ஆமா, நல்லெண்ணெய் வச்சு நான் சேக்கா போட்டு இதெல்லாம் குளிக்கிறேன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்பி பூரா போய் நல்லெண்ணெய் சீயக்காவோட சுத்திட்டு இருக்கான். அவர் ஆல்ரெடி ஆயில் பிசினஸ் பண்றவரு. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். ஓ, அதனால பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு இல்ல? எங்க கடை தேங்காய் எண்ணெய் வாங்குங்க, நல்லா இருக்கும் சொல்லிருக்கீங்க. நல்ல பிசினஸ் பண்றவரா? நல்லெண்ணெய் என்ன ஒரு புத்திசாலித்தனம். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. நீங்க எவ்வளவு அப்டேட்டடா இருக்கீங்க? ஒரு உங்களை விட ஒரு ஓடிசே ஒரு 10 வயசு குறைவான பொண்ணை திருமணம் செஞ்சிருக்கிறதுனால நீங்க எவ்வளவு இளமையா ஃபீல் பண்றீங்க? இளமை ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப எப்படின்னா இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறத நான் மிஸ் பண்ணாம என் வைஃப் மூலியமா நான் தெரிஞ்சுப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரேன். சப்ஜெக்ட்லயே கூட ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அவங்களுக்கு ஒரு அப்டேட்டட் இதுல வந்து நாங்க மேத்தமெட்டிக்ஸ் தான் படிச்சிட்டு வந்தேன். ஃபைன். எஸ். நான் வந்து அதெல்லாம் படிச்சது இல்ல. என்ன படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. லெட்டர் பேட் எல்லாம் அடிச்சு வீட்ல வச்சிருக்கேங்கண்ணா. என் வைஃப் வந்து எனக்கு வந்து வீட்ல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதை நான் என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இந்த காம்போ இருக்குல்ல, இதே வேணாங்கறீங்க, கொடுங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. சார் ஆம்பளைங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதுமாங்க சார்? பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. எனக்கு வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி கொஞ்சம் நல்லா தெரியும். ஆனா என் மனைவிக்கு வந்து அதுல அவேர்னஸ் கிடையாது. மருது பாண்டியரை பத்தி எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. மருது பாண்டியரை பத்தி எனக்கு தெரியும். ஆனா என் மனைவிக்கு வந்து அதுல அவேர்னஸ் கிடையாது. சார் சுதந்திர போராட்ட வீரர் சொல்லி தர டீச்சர்ஸ் இருக்காங்க. இல்ல இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. டீச்சர்ஸ் இருக்கலாம் மேடம்.
இப்ப எப்படி நான் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ற மாட்டாங்க சார் வீட்ல எக்ஸ்கியூஸ் மீ இன்னும் நீங்க சிலபஸ் கவர் பண்றதுல இருக்கீங்க சீரியஸா அதுக்குள்ள போயிட்டீங்க என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க 10 வயசு வித்தியாசத்துல உங்க பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா? பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்களா? ஏன்? லைஃப் லாங் 2 பேரும் ஒண்ணா இருக்கணும் ரொம்ப நாள் ஒண்ணா இருக்கணும். நம்ம குறைஞ்சது 1000 வருஷமாவது ஒண்ணா வாழணும்டா. உங்க மனைவி வேணாம்னு தான் சொல்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு தான் சார். அதான் உங்களுக்கு உடன்பாடு தான். ஏன்னா அவங்க எல்லா பெண்களுமே அவங்க நேரடியா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. இதுல ஆணுக்கு சௌரியம் இருக்கிறதுனால உடன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. காவால கை விட்டாலும் காரியத்தோட தான் கை விடுவாரு தாசன். நான் தோற்றத்தை மேட்ச் அவுட் பண்ணிட முடியுது. ஆனா சிந்தனை ரசனை இதெல்லாம் இருக்கும்ல இதுல எல்லாம் எங்க மாறுபாடுகள் வருது? இன்ன வரைக்கும் பார்த்து என்ன ஒரு வார்த்தை கூட அழகா இருக்குன்னு கூட சொன்னதில்ல சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இன்னொன்னு நான் இப்ப பேசுறேன்னா இங்கேயாவது என்ன நேர்ல பார்த்து நான் வீட்டுல பேசினாலுங்க டிவியை பாப்பாரு இல்ல எதனா பாப்பாரு நான் சொல்றத காதுல வாங்கிப்பாரு தவிர்த்து அதுக்கு முகத்தை பார்த்து பேச மாட்டேன். ஏன் அப்படி சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன் சொல்லுங்க. சார் அது மாதிரி பழகி போச்சு சார். ஆரம்பத்துல இது ஒரு பழக்கம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. முதல்ல இருந்து நானும் பாக்குறேன். அது எப்படிங்க முகத்தை பார்த்து பேசாங்க? சார் அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஜெனரேஷன் கேப் எங்கெல்லாம் இடிக்குது. விளையாட்டு போலவே இருப்பாங்க சார் வீட்டுல. அவங்க அம்மா டீச்சருங்க சார். கொஞ்சம் நல்லவங்க ஆனா ஸ்ட்ரிக்ட்டா கொஞ்சம் வளர்த்திட்டாங்க. கொஞ்சம் நல்லவங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மாமியார முழுசா நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது, அதனால கொஞ்சம் சொல்லத்தான் வேணும். அவர் நல்லா வளர்த்தி இருக்காங்க சார். சரி. அவங்கள மாதிரி நாங்க வளரல. நான் விளையாட்டாவே வளர்ந்துட்டேன். லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும், அதான் என் பாலிசி. இன்னுமே சார் அவர் வீட்டுல ஒரு வாழைப்பழம் உரிச்சா கூட அந்த தோலை கொண்டு போய் டஸ்ட்பின்ல தான் போடுவாரு. நான் பின்ன எப்பவுமே சோஃபா கடையில போட்டுருவேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் டீ குடிச்சா டம்ளர் நின்னுட்டே இருப்பாருங்க சார். தோலை குடு, டம்ளர் குடு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? வசதியா இருக்கேங்க. இது கொஞ்சம் வயசு வித்தியாசத்துல உள்ள ஆளா பண்ணா நம்ம வேலை எதுவுமே பார்க்க வேண்டியதுல போல இருக்கு. எல்லாத்தையும் அவரே பாத்துருவாரு. வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். குத்துப்பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். சவுண்ட் அதிகமா வச்சு கேட்கணும். அவங்களுக்கு பிடிக்காது. பழைய பாட்டு சவுண்ட் கம்மியா அது என் டைம் பாட்டு கேட்டே இருப்பாங்க. கனவுதான் நிஜம்தான். பாட்டு கேட்டே இருப்பாரு. பழைய பாட்டு சவுண்ட் கம்மியா. ஆமா கம்மியா கேட்கணும். எனக்கு ஸ்பீக்கர் அதிகமா எல்லாத்தையும் வச்சு சவுண்ட் டம் டும் கேட்கணும். உங்களுக்கு அவருக்கு என்ன ஜெனரேஷன் கேப்? இங்க கொடுங்க. நான் அவரை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க வெளியெல்லாம் போனா. பட் நான் வாடா போடா அந்த மாதிரி கூப்பிடுவேன். திருப்பதியா ஒண்ணே தாண்டா இத கொண்டு போய் டேபிள்ல வை. அதனால அவங்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஏன் அப்படி ஒரு வாடா போடான்னு கூப்பிடணும் உங்களுக்கு? க்ளோஸா இருக்க நம்ம 2 பேரும் க்ளோஸ் நெருக்கமா இருக்க மாட்டோம். அந்த மாதிரி சின்னஞ்சிருசுங்க இள ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. நீங்க என்ன வர்க்கறீங்க? இல்ல நான் வீட்ல வாடா படம் தான் கூப்பிடுறாங்க. சம்டைம்ஸ் பஸ்ல போகும்போது டக்குன்னு சொல்லிடுறாங்க, டேய் இங்க இந்த பக்கம் திரும்படா அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அப்போ டிஃபரெண்ட் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானா அப்படின்றது மாதிரி ஒரு டிஃபரெண்ட் தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கறதுனால தான் சொல்லுவேன், வெளியில வந்தா மட்டும் தான் வாங்க போங்க. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா, அது அப்படியே பத்திரமா மூடி வைடா. மத்தபடி வீட்ல நாங்க வாடா படம் தான் கூப்பிட்டு இருக்கோம். நானும் அவங்கள வாடா படம் தான் கூப்பிட்டு இருக்கோம். இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2004ல மேரேஜ் ஆச்சு சார். எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்ன பீச்சுக்கு கூட்டு போங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கூட்டு போனதே கிடையாது. கத்துறே கெஞ்சரே கதறே நான் ஒரு கால்ல கூட விழுந்தேன். பொண்ணு பிறந்து அவர் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கூட்டு போனாரு. ஏன் அப்படின்னு அது கேட்பேன், போலாம்ப்பா அப்படின்னு வரகாண்டி கூட்டு போனது கிடையாது. இறக்கம் இல்லையா உனக்கு? எப்படி எல்லாம் உன் கால்ல விழுந்து கதறான்? எனக்கு ரொம்ப ஆசை கையை கோத்துக்கிட்டு அந்த கடற்கரை நடக்கணும் அப்படின்னு. ஏதோ கஷ்டமா இருக்கு சார் அந்த பக்கம் போறதுக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு கேக்குறேன். பொண்டாடி கையை பிடிச்சி பீச்ல போறதுல என்ன தயக்கம்? ஏன் 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 இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? கரெக்ட் சார். எனக்கு ஏஜ் அதிகமா இருக்கு, அவ சின்ன பொண்ணு மாதிரி இருக்கறாளா, அவ கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு தயக்கமா இருக்கு. அவர் ரொம்ப யோசிக்கிறாருன்னு தோணுது சார் எனக்கு. நான் யோசிக்க மாட்டேன். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். உங்க பொண்ணான்னு கூட கேட்டிருக்காங்க சார். யோசிக்க மாட்டேன் நான் அதை பத்தி எல்லாம். அவர் ரொம்ப நேரம் யோசிப்பாரு. விட்டு தள்ளுப்பா அப்படின்னு சொல்றேன். ஈஸியா எடுத்துன்னு போயிடுங்க, விட்டு தள்ளுங்க அப்படின்னு. Live it, be happy, cool down. வயசு வித்தியாசம் கணவனுக்கு மனைவிக்கு இடையில அதிகமா இருக்கலாமா கூடாதா? சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். கல்யாணம் பண்ணலாம் சார், வித்தியாசம் இருந்தாலும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க மனசு பொறுத்து தான் சார் இது எல்லாம். முக்கியமா பார்க்க வேண்டியது 2 பேரோட மனசும் ஒத்து போகுதா எல்லாத்துக்கும். அது ஒத்து போனதுன்னா அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் கிடையாது. யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. பண்ணனா நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னு சொல்லுங்க சார். நல்லா இருப்போம், நாங்க இப்ப நல்லா இருக்கோம். ஆனா இனி வர ஜெனரேஷன் பண்ண வேண்டாங்க சார். என் மனசு ஒத்து போனா ஒரு பிரச்சனையும் இல்லையே. எனக்கு 1000 மனசுல இருக்கும்டா, அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுற? மனசெல்லாம் ஒத்து போகுங்க சார். நம்ம வாழ்ந்துருவோம், வாழாம இருக்க மாட்டோம். நம்ம குழந்தைங்களுக்காகவோ நம்ம அம்மாக்காகவோ யாருக்காகவோ வாழுவோம். அவரும் என்ன பாத்துப்பாரு, நானும் அவரை பாத்துப்போம். கடைசி மட்டும் பாத்துப்போம். உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீதான். ஆனா என் பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுக்க மாட்டேங்க சார். இவ்வளவு வயசு வித்தியாசம் பண்ணி கொடுக்க மாட்டேங்க சார். அதான் சார் அவரோட தாட் வேற மாதிரி இருக்குங்க சார்.
என்னோடது வேற மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும். என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு சிந்தனை அளவுல வேற மாதிரியான டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே மாறுங்க சார். அவர் கொஞ்சம் விஷயம் வேற மாதிரி பேசுறாரு, நானும் வேற மாதிரி தான் பேசுறேன். அதுக்காக அவரை பிடிக்காம இல்ல, அவருக்கு என்ன பிடிக்குதுதான். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது அடுத்த பொண்டாட்டியா இருக்கும். இன்னைக்குதான் உங்களுக்கு 2-3 வயசு வித்தியாசங்கிறத எதிர்பார்க்கறீங்க. ஆனா காலங்காலமா 15 வருஷம் 20 வருஷம் வித்தியாசம். நீ சொல்றத நம்புறது எப்படி? சாட்சி யாரு? 25 வயசு வித்தியாசத்துல உள்ள கல்யாணம் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஓகோன்னு தான் இருந்துட்டாங்க. வேணும்னு சொன்ன விஷயத்தை இந்த காலத்துல ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க? இந்த காலத்துல தான் வேணாம்னு சொல்றீங்க நீங்க. ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க? இரியா யோசிக்கறியா? அப்ப யோசி. ஏன் அப்ப என்ன பிரச்சனை இருக்கு தானே? எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் மனசு ஒத்து போய் 19 வருஷம் வாழ்ந்துட்டோம். 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். ஏன் தெரியுமா? எங்க 2 பேருக்கு மனசு ஒத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவரே சொல்லுவாரு, எங்க குழந்தைய நாங்க அவ்வளவு வயசு வித்தியாசத்துல இனிமேல் கொடுக்க மாட்டோம். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு, 2 பேத்துக்கும் இருக்கு. அவருக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அந்த உறுத்தல் நாளைக்கு வேண்டாங்கிறது தான் வேண்டான்னு சொல்றோம். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உங்க ஒருத்தருக்காக இருக்கிறது எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு ஒருத்தருக்காக நான் சொல்லலைங்க சார். எவ்வளவு பேர் சொல்றாங்க இத. நீங்க டிபேட்டுக்கு ஓபனா வாங்க பா. வர முடியாது போடா. நீங்க கட்டி கொடுப்பீங்களா அதிக வயசு வித்தியாசத்துல? உங்களுக்கு உங்க மனைவிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 13. உங்க 13 வயசு வித்தியாசத்துல நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா? மாட்டுனாடா மானஸ்த. அன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பொறுத்து தான் சார். என் பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சார். அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க, அவங்க வீட்டுக்கார்ட்ட அவங்க ஒய்ஃப்ட்ட கொடுங்க. நீதான்டா வாடா. நீங்க கன்சீவ் ஆறீங்களாமா? ஓகே, வாழ்த்துக்கள். இந்த பிள்ளைய 13 வயசு வித்தியாசம் இருக்க ஒருத்தர் கட்டி கொடுப்பீங்களா? இல்ல, பண்ணி கொடுக்க மாட்டேன். பண்ணி கொடுக்க மாட்டேன். ஏன் பண்ணி கொடுக்க மாட்டேன்? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வெளியில போறது வருது, அதான் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்க சார் அது அவங்களோட சாய்ஸ் தானே. அத போய் நான் தடுக்க முடியுமா? ஐயா பேசவும் விட மாட்டேங்கிறீங்க, பேசாம இருக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நீங்க? உங்க மனசு ஒத்து போய் தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஹாப்பி. நல்ல புருஷன் தான், நீங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. ஆனா இந்த வயித்துல இருக்க பாப்பாவை 13 வயசு வித்தியாசம் கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா கட்டக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனைகள் இருக்கும், அவங்க வெளிப்பட சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்ல வச்சிடாதீங்க. ரசனை வித்தியாசம் அது மத்த இதெல்லாம் இருந்தாலுமே ஈகோ கிளாஷஸ் மினிமம் சார். இந்த மாதிரி ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ்ல பண்ணணும். புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். எனக்கு தெரியுற விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன்னு வைங்களேன். அவங்களுக்கு தெரியுற விஷயங்களை விட ஒருவேளை அவங்க அப்டேட்ல இருக்கிறது எனக்கு தெரியாதோன்னு நினைச்சிட்டு நான் விஷயங்கள் இதுதான் கரெக்டா இருக்கலாம் நானும் மாறி வரேங்க. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். ஓகே. எனக்கு சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கே தெரியுங்கிறது கிடையாது. தெரிந்தது தெரியாதது எல்லாம் எனக்கு தெரியும். எங்க வயது உடைந்து சமமானீர்கள்? சார் மேரேஜ் பண்ண ஃபர்ஸ்ட்ல எனக்கும் ஜாப் இல்ல, அவருக்கும் ஜாப் இல்ல. இது வரைக்கும் அம்மாக்கு எதுக்கு நான் சொன்னது இல்ல. என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். உட்கார். தெரியாம வீட்ல உள்ள அந்த பூஜை ஜாமான், அந்த மணி, அந்த பைக்கோட பம்பர் அதெல்லாம் எடைக்கு போட்டு நான் வாங்கி சாப்பிட்டுருக்கோம், வேற வழியே இல்லாம. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்ப அவங்க ரேஷன்ல அரைச்சு வச்சு ஒரு 3 கிலோ கோதுமை மாவு வச்சுட்டு போனாங்க. அது ஒரு தடவை தோசையை ஊத்தி சாப்பிடுவோம், இன்னொரு தடவை சப்பாத்தி போட்டு சாப்பிடுவோம். ரேஷன்ல கோதுமை 3 ரூபாய் தான்ட்டு சப்பாத்தி சாப்பிடுறோம். அப்படி ஒரு 8 months ஓட்டணும். ஆனா 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு வெறுப்பு எதுவுமே, ஐயோ நான் வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்ல. இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம், நரகம் நினைச்சா நரகம். அந்த டைம்ல 2 பேரும் ரொம்ப ஒத்துமையா. அப்போ ஒரு 50 rupees இருந்தாலும் அந்த 50 rupeesக்குமே எனக்கு பூ வாங்கி கொடுத்துருவாரு. நான் எது கேட்டாலும் நோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆக்சுவலா ஆரம்ப கட்டத்துல ஒரு 3 வருடம் ஆரம்ப கால வறுமை ஒண்ணு சொன்னீங்கல்ல, 8 மாசம் 2 மாசம் ஏதோ ஒண்ணு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அந்த ஆரம்ப கால வறுமை என்பது உங்கள் உறவை எவ்வளவு இறுக்கமாக்குச்சு? அப்பதான் சரி பாண்டே ஜாஸ்தியாச்சு. கண்டிப்பா எந்த சிச்சுவேஷன்லயும் நான் விட மாட்டேன். உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. எதா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து டேக்கிள் பண்ணி போலாம். அப்ப எதுவுமே எங்கள்ட்ட எந்த ஒரு பேசிக் சோர்ஸ் எதுவுமே, போட்ட ட்ரெஸ்ஸோட ஒரு ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. நீ ஒண்ணு கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சுக்கலாம். ஆக்சுவலா நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன். இப்ப இருக்க ஜெனரேஷன் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் லீட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதை தான் பேரண்ட்ஸே மோஸ்ட் ஆஃப் தி டைம் சஜஸ்ட் பண்றீங்க. ஏன் ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா? அந்த ஆரம்ப கால வறுமையை பெருவாரியானவர்கள் மிஸ் பண்றாங்க. அந்த ஆரம்ப கால வறுமை இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங்கே உருவாக்கும். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், உனக்காக நான் பிளாட்ஃபார்ம்ல கூட குடும்பம் நடத்த தயார். ஆக்சுவலா அந்த கோதுமை தோசை எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு சார். அதுக்கு தொட்டுக்க எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, வெறும் மாவு மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். ஆக்சுவலி நான் அப்படியே ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருந்தா கூட அவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் ஃபீல் பண்ணல, அவர் ஃபீல் பண்ண. நான் அம்மா வீட்ல 2 months ஆனாலும் எனக்கு ரிப்பீட் ஆகாது அந்த Dress. சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. சிந்தட்டிக் முதற்கொண்டு நான் அயன் பண்ணி தான் போடுவேன். ஒரு ஹெட் டு டோ ஒரு Dress வாங்கினா மேட்ச் அண்ட் மேட்ச் எல்லாமே வாங்கி நான் போட்டுருவேன். அப்படிதான் வீட்ல வச்சிருந்தாங்க. பிரதர்
1,00,000ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. ஆனா அங்க நான் போட்ட ட்ரெஸ்ஸோட போனேன். அந்த 8 மந்த்ஸ்மே ஒரு ரெண்டு ட்ரெஸ் தான் இருக்கும், ஒரு 2 நைட். இல்ல ஆனா அந்த கோதுமை தோசைக்கு இப்போ நீங்க டேஸ்டா ஏதாவது சாப்பிட்டுருக்கீங்க? சான்ஸே கிடையாது. இல்ல சார், சத்தியமா இல்ல. அவ்வளவுதான், அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஆரம்ப கால வறுமை வந்து ஒரு கப்பலுக்குள்ள ஒரு பெரிய பாண்டிங்கை கிரியேட் பண்ணுது. நான் ராஜா, நான் ராணிங்களா, மகாராணி. இதுல அடிப்படையா இன்னொரு கேள்வி இருக்கிறது. உங்களை விட இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு அப்படி தெரியும்ல திருமணத்துக்கு முன்னாடி. அப்போ அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வயசே சொன்னாங்க சார். அது வயசே சொல்லல? தெரியாது. நீங்க கேட்கலையா? எதுவுமே நான் கேட்கல. நம்ம எம்ஜிஆர் புடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா கோயில்ல பார்த்தாங்க. சரி, அவன் பிடிச்சிருக்கான்னு தலையை மட்டும் அடிச்சுனா சரி ஓகே அவ்வளவுதான். 1 வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க அண்ணன் வந்து சொன்னா இவ்வளவு வயசு வித்தியாசம். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா அப்படின்னு அப்ப வந்து தெரியும் எனக்கு. உங்களுக்கு அப்ப வயசு இவ்வளவு வயசு என்ன வித்தியாசம் என்ன உங்க 2 பேர் கடையில? 12 வருஷம். 12 வருஷம் வித்தியாசம் தெரிஞ்சவனே உங்களுக்கு புரிஞ்சு வேணா அண்ணன் வந்து சொன்னவனே. அப்ப எங்க ஃபேமிலி கொஞ்சம் டல்லா இருந்தது. அந்த டைம்ல இவர் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு என்ன. அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். சோ உங்க சைடுல கொஞ்சம் பொருளாதார ரீதியா கொஞ்சம். ஆமா, அப்ப சின்ன பசங்க எல்லாரும் எங்க அண்ணன்கள் எல்லாம் 21 வயசு லைனா இருந்தாங்க. எங்களால இது பண்ண முடியல. அப்ப இவர் ஃபுல் சப்போர்ட் எனக்கு பண்ணாரு. மேரேஜ் ஃபுல்லா இவரே பண்ணிக்கிட்டாரு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அந்த சப்ஸ்கிரைப் வீடு போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.